எனக்கு இத பத்தி பேசும்போதே அவ்ளோ கஷ்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சில கேவலமான பொண்ணுங்க ஃபேக் அலிகேஷன் வச்சுட்டு சுத்துறதுனால தான், உண்மையா பாதிக்கப்படுற பொண்ணுங்களுக்குமே வந்துட்டு நீதி, நியாயம் எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேன்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளால வந்துட்டு ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து இந்த பொண்ணு வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணும்போது இவருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு அங்கிள் இருக்காரு. அவரு இப்டி முன்னாடி, பின்னாடி திரும்பும்போது அவர் கை வந்து டச் ஆகுது. வந்துட்டு இவ வந்து ஒரு வீடியோவா எடுத்து, இத சோசியல் மீடியால போட்டு, அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகி எதுவுமே தப்பு பண்ணாத ஒரு பர்சன் வந்துட்டு இன்னைக்கு சூசைட் அட்டம் பண்ணி செத்துட்டாரு. நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஃபேமஸ் ஆகுறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, எத்தனையோ வழி இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி தான் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம எதுவுமே பண்ணாத அந்த ஒரு பர்சன் வந்துட்டு இன்னைக்கு உயிரோடையே இல்லை. உங்களுக்கு கை டச் ஆகக்கூடாது, கொஞ்சமே டச் ஆகக்கூடாது அப்படின்னு இருந்தீங்கன்னாக்கா, நீங்க ராணிங்க வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகாம உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்ல போகணும். உங்களோட வண்டியோ கார்ல வந்து போகணும். நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இப்படி கொஞ்சம் கூட உங்களுக்கு டச் ஆகக்கூடாது, டச் ஆனோடனே வந்து அது ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு கிரியேட் பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நீங்க எல்லாம் வந்துட்டு அது பதில் வேற ஏதாச்சும் பண்ணி நீங்க ஃபேமஸ் ஆகலாம்.